ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இங்கே பெண்டிங் சூதாட்டம் எதுவும் நடப்பதில்லை. இது ஒரு பொழுதுபோக்கு கணிப்புகள் மட்டுமே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோஸ் போட்டேன். எல்லாத்துக்குமே 4 டிஜிட்டு அண்டு 3 டிஜிட்டு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு தெரிவித்தேன். அதே மாதிரி என்னுடைய ஃபார்முலாஸ் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத ஒரு கால்குலேஷன்ஸை நான் எடுத்து ஃபுல் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கால்குலேட்டர் முறைகளில் நான் செக் பண்ணும் பொழுது கேரளாவுக்குள்ள ரிசல்ட்டு வச்சு நம்ம கால்குலேஷன் போட்டோம் அப்படின்னா டியர் 1 மணிக்கும் 8 மணிக்கும் உள்ள ஃபுல் டிஜிட்டும் டைரெக்டாக கிடைக்குது. ஒரு சில நேரங்களில் பிசி கிடைக்குது. சரிங்களா? இதில் மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா, என்னுடைய கணக்குகளில் டியருக்கும் உட்கார்றதுனால நான் என்ன பண்ணுறேன்னா, கேட்குறவங்களுக்கு டியர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு மட்டும் 200 ரூபா சென்ட் பண்ணிவிட்டு கேளுங்க. ரெகுலராக 1 மணிக்கும் 8 மணிக்கும் ஒரு செட்டு அல்லது 2 செட்டு, அதுக்கு மேலே நான் கொடுக்க போகிறது இல்லை. அதுக்கான வேலையை கரெக்டாக அந்த ஃபார்முலா மெட்டீரியலையே போட்டு நான் எடுத்து போடுறேன். கண்டிப்பாக ஃபுல் டிஜிட் வரும்போது ஃபுல் டிஜிட் பாஸ் ஆகும். 3 டிஜிட்டும் பாஸ் ஆகுது மட்டும் இல்லாமல் பிசியும் நமக்கு பாஸ் ஆகும். அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகேங்களா? விருப்பம் இருந்தால் மட்டும் என்னோடய நம்பர்ஸ் பழைய வீடியோஸில் இருக்குது. அந்த நம்பர்ஸ் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? விருப்பம் இருந்தால் மட்டும், விருப்பம் இல்லைன்னா வேண்டாம். ஏன்னா போன டைம்ஸ் வீடியோ போட்டதுலேயே வாட்ஸ்அப் குரூப்பை இருக்கக்கூடியதை ஒரு வீடியோவை போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. சரிங்களா? நான் அந்த வீடியோலேயே நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். வாட்ஸ்அப்பில் ஒரு 4 நாள் 5 நாள் கழித்து நான் யாருக்கு என்னென்ன நம்பர்ஸ் கொடுத்தேன், எது வின்னிங் ஆகிருக்கு அப்படிங்கிறது நான் தெளிவாக சொல்லி வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? அது நல்லா கேட்டிங்களா என்னன்னு தெரியல. இருந்தாலும் நான் ஒரு 4 நாள் 5 நாள் கழித்து கரெக்டாக ஒரு வீடியோஸ் மேக் பண்ணி கரெக்டாக போடுறேன். அதை நிச்சயமாக எடுத்து பாருங்கள். சரிங்களா? ஜாயின் பண்ணுறவங்களும் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வின்னிங் வந்த பிறகு உங்களுக்கு எடுத்து காட்டி அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. இல்லை அதுக்கு மேலேயும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டிங்கனாலும் எனக்கு நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? எனக்கு என்ன அப்படின்னா, நம்ம மட்டுமே எடுத்து நல்லா இருக்கக்கூடாது, அடுத்தவங்களும் எடுத்து நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சு தான் நான் கொடுக்குறேன். சரிங்களா? அதில் எனக்கு ஒரு 200 ரூபா பெனிஃபிட் உங்களால். நான் போடுறது எனக்கு வந்துடும். ஓகேங்களா? அதில் எந்த விதமான மாற்றமும் பண்ண மாட்டேன். இருந்தாலும் எனக்கு என்ன அப்படின்னா, எல்லாருமே ரொம்ப சிரமப்பட்டு ஒவ்வொரு இடத்துலையும் போய் 5000 4000 கட்டி எல்லாம் ஏமாந்துட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வர்றது ரொம்ப சங்கடமாக இருக்குது. சரிங்களா? பழைய நண்பர்கள் இருந்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுறதுக்கு தயங்காமல் ஜாயின் பண்ணுங்கள். என்னால் ஆனதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு பண்ணி கொடுப்பேன். சரிங்களா? அப்படி ஜாயின் ஆகலை அப்படின்னா கரெக்டாக இந்த மந்த்து ஃபுல்லாக பார்ப்பேன். இல்லை அப்படின்னா அப்படியே வீடியோஸ் கண்டினியூஸ் இல்லாமல் அப்படியே விட்டுருவேன். அப்படியே விட்டுட்டு வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு மட்டும் அழகாக ஒரு 10-15 பேர்த்துக்கு மட்டும் அளவாக வச்சுக்கிட்டு அவங்களுக்கு அளவாக கொடுத்துட்டு போயிடுவேன். ஓகேங்களா? அது உங்களுடைய விருப்பம் இல்லாமல் ஜாயின் பண்ணாங்க. இதில் இன்னொரு விஷயத்த நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அமௌண்ட் இல்லாமல் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அதையும் தெளிவாக சொல்லிடுறேன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்புக்கு ஹாய் மட்டும் மெசேஜ் போடாதீங்க. வர்றவங்க வாய்ஸ் ரெக்கார்டு கொடுத்து தெளிவாக டியரா இல்லை கேளா அப்படிங்கிறது தெளிவாக வாய்ஸ் ரெக்கார்டில் மென்ஷன் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் கேளுங்க சொல்கிறேன். ஓகேங்களா? ஹாய் மட்டும் மெசேஜ் போட்டிங்கன்னா ஹாய் மெசேஜ் மட்டும் போட்டுட்டு நான் அப்படியே டெலீட் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு ரைட்டுகள் எல்லாம் நிறைய போய்கிட்டு இருக்கு. அதனால் யார் வரான் யார் போகிறான் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் நம்ம பண்ண முடியாது. ஓகேங்களா? தேங்க்யூ.